அடிப்படையிலிருந்து பிரெஞ்சு படிக்கிற வீடியோக்கள்ல வந்து இது வந்து 2வது வீடியோ. முதல் வீடியோ வந்து l'alphabet français நாங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு சொல்லி பிரெஞ்சுல அல்பபேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்க பார்க்கலைன்னு சொன்னா அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதை முதல் போய் பாருங்க. இது 2வது வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இலக்கங்களை வந்து பிரெஞ்சுல என்னன்னு நாங்க சொல்றோம்னு சொல்லி பார்க்க போறோம். அதே என்னன்னு சொன்னா இலக்கங்கள் எங்களோட அன்றாட வாழ்க்கையில கணக்கு எப்படியோ எங்களோட சேர்ந்திருக்கு. அதே மாதிரி இலக்கங்களை தெரிஞ்சிருந்தா தான் நாங்க என்னென்னு சொல்லலாம். விலைய சொல்றதா இருந்தாலும் சரி, இல்ல போன் நம்பர் சொல்ற எல்லாத்துக்குமே இலக்கங்கள் முக்கியம். அப்ப நாங்க இன்றைக்கு வந்து 1ல இருந்து 100 வரையுள்ள இலக்கங்களை வந்து என்னன்னு சொல்றேன்னு சொல்லி பார்ப்போம். பிரெஞ்சுல என்னன்னு சொல்றேன்னு சொல்லி பார்ப்போம். உங்களை நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னு சொன்னா எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. அது என்ன கேள்வின்னு சொன்னா 1172 1172 இத வந்து நீங்க பிரெஞ்சுல என்னன்னு சொல்லுவீங்க. நான் இன்றைக்கு 1ல இருந்து 100 மட்டும்தான் சொல்லி தர போறேன். ஆனா இந்த இலக்கம் 1000க்கு மேல உள்ள இலக்கம் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு பார்ப்போம். 1172 இத பிரெஞ்சுல என்னன்னு சொல்றேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னண்டு பிரெஞ்சுல என்னண்டு நம்பர்ஸ் சொல்றேன்னு சொல்லி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80
81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100. இப்போ நான் வந்து சொன்னது வந்து சுவிஸில் வந்து என்னென்று இந்த ஃப்ரெஞ்சில் நம்பர்ஸை வந்து சொல்லிவிடுமென்று சொன்னேன். இதே நீங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தீங்கன்னு சொன்னால் 70க்கு பிறகு அங்கே வித்தியாசமாக உச்சரிப்பினும். அதை என்னென்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தார். இப்போ 60லேருந்து 61லேருந்து 69 மட்டுமே 69 மட்டும் சொல்லுவேணும். அப்புறம் 70 வரைக்கு 70 சொல்லுவேணும். 60 60 திஸ் என்று சேர்த்தா 60ம் 10ம் 70 என்று சொல்றதுக்காக 70 என்னன்னு சொல்லிடணும்டா 70. அப்புறம் அங்கால 71 72 என்னன்னு சொல்லிடணும்னு சொன்னா 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79. இப்போ 80 வரைக்கும் என்னன்னு சொல்லிடணும்டா 80. 80 சொன்னா என்ன? 4 4 20 20. 4ஆல 20 பெருக்கி பாருங்க எத்தனை வரும்? 80. அதுதான் 80 சொல்லிவிடும். அதுக்கப்புறம் 80ல இருந்து 81 82 என்னன்னு சொல்லிவிடும்னு சொன்னா 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, பிறகு 90 வரைக்கு 90 என்றா 80 அங்கால 10 திஸ் சேர்த்து 10 90 90 என்று சொல்லிவிடும். அதுக்கு பிறகு 91 92 என்னன்னு சொல்லிவிடும்னு சொன்னா 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100 வந்து 100 சொல்லுவேன். இதுதான் சுவிஸில் வந்து நம்பர்ஸ் சொல்றதுக்கும் பிரான்ஸ்ல நம்பர்ஸ் சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம். 70க்கு பிறகு பிரான்ஸ்ல வந்து வித்தியாசமா சொல்லுவேன் 70ல இருந்து. சுவிஸ்லயுமே வந்து 70ல இருந்து வித்தியாசமா சொல்லுவேன். இதுதான் ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். நீங்க பிரான்ஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னா 70க்கு 70ல இருந்து நீங்க இந்த உச்சரிப்பை நீங்க கேட்டு பழகுங்க. இப்ப நாங்க சுவிஸ்ல இருக்கிற ஆட்கள் என்னண்டு டெலிஃபோன் நம்பர், அதாவது போன் நம்பரை வந்து என்னண்டு உச்சரிப்பினும்னு சொல்லி பார்ப்போம், என்னண்டு சொல்லிவினும்னு சொல்லி பார்ப்போம். முதல் வந்து முன்னுக்கு இருக்கிற இலக்கங்களை வந்து 3 3 நம்பரா பிரிச்சு பின்ன கடைசியில உள்ள இலக்கங்களை 2 2 நம்பரா பிரிக்கணும். அப்ப இப்ப மொத்தமா வந்து 10 இலக்கம் இருக்குன்னு சொன்னா முன்னுக்கு 3 6ஆ பிரிச்சுட்டு பின்னுக்கு கடைசியா இருக்கிற 4 நம்பரை 2 2ஆ பிரிக்கணும். அதை இப்ப என்னன்னு சொல்றேன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் ஒரு 4 நம்பர் சொல்றேன், போன் நம்பர். பிறகு நீங்க இந்த போன் நம்பர்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறீல, இது நான் சும்மா ஃபேக்கா எழுதின போன் நம்பர் தான். 078 456 22 21, 077 766 41 33, 079
888 21 11 026 325 18 10. இப்படித்தான் நீங்க சுவிஸ்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபோன் நம்பரை நீங்க சொல்லி பழகணும். முன்னுக்கு இருக்கிற 6 இலக்கங்களை 3 3 பிரிக்கணும், பின்னுக்கு இருக்கிற 4 இலக்கங்களை 2 2 பிரிக்கணும். இப்படித்தான் நீங்க எழுதுறதா இருந்தாலும் சரி, சொல்றதா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லி பழகணும். இதே மாதிரி நீங்க உங்களோட ஃபோன் நம்பர்களையும் நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு இப்ப பிரெஞ்சுல 1 தொடக்கம் 100 வரையான இலக்கங்களுக்கு என்னன்னு சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் வீடியோவில் l'alphabet français அல்பபே பற்றி சொன்னேன். அடுத்தது வந்து இப்ப இலக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு வரபடியா நீங்க ஒவ்வொரு நாளும் இதை எழுதி வச்சு நீங்க படிச்சு கொண்டு வந்தாலே உங்களால ஆது சரி பேஆ வர சரி எந்த லெவலுக்குமே நீங்க போயிடா. நான் இப்படியே தொடர்ந்து படிப்பு சம்பந்தமாவே பிரெஞ்சு சம்பந்தமாவே நான் உங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பேன். அதால நீங்க இலகுவா பிரெஞ்ச படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், எந்த கஷ்டமுமே இல்லாம. அதை விட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், 50 அடிப்படையான ஃப்ராஸ், அதாவது வசனங்கள், வாக்கியங்கள் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 50 வசனங்கள். அதையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க.